ஐயோ பிஜேபி வந்துடும். சரி, ரெண்டு கூட்டணி பாருங்க, எப்படியாவது திமுக ஆட்சியை வீழ்த்திடணும், வாங்க எல்லாரும் ஒன்னா நிப்போம். இவங்க எப்படியாவது பிஜேபி உள்ள வட்டப்படாது, வாங்க எல்லாரும் ஒன்னா நிப்போம். இப்ப நாங்க என்ன, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒழிச்சிடணும். இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலூன் கருப்பு கொடையெல்லாம் காட்டினாங்க மோடிக்கு, கோபேக் மோடினாங்க. அதே ஆட்சிக்கு வந்தோன்னா வெல்கம் மோடினாங்க, வெள்ளை கொடை தானே பிடிச்சிட்டு நின்னாங்க. எத்தனை இஸ்லாமிய கிறிஸ்தவர் வந்துட்டியே சேட்டை, அதை வச்சுக்கிட்டு சீமா 1.5 மணி நேரம் பேசுவேன், விட்டுட்டு லட்சிய கூட்டமா ரசிகர் கூட்டமான்ட்டாரான். ஏய், இந்த கேவலப்பட்டு 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். என் இனத்தை எப்படி கொன்னா, எது பண்ணா, பிஜேபி இப்படி பண்ணா, காங்கிரஸ் இப்படி பண்ணா, திமுக அப்படி கொன்னுச்சுன்னு பேசின விட்டான். இந்த தேர்தலில் சித்தாந்தமா சினிமாவாடா, லட்சிய கூட்டமா ரசிகர் கூட்டமாடா, பாத்துருவோம்டான்னு பேசினதை பிடிச்சிக்கிட்டான். அது மாதிரிதான் இது. தாய் மதம் திரும்புங்கன்னு சொன்னது ஏதாவது ஒரு வார்த்தை காட்டுங்க. அதை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன பேசுவான்? பிஜேபி பி டீம் தான் அது. இந்த வாட்டியை வேணாவது பி டீம்னு வச்சுக்கோங்க, வெளுத்துறதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். தேர்தலை அப்புறம் நிப்பம்டா, முதல்ல இவனை போடுறா. சும்மா பி டீம்னு அவனே ஒரு டீம்ல இல்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நிக்கிறாப்ல. அவனே சப்ஸ்டியூட்டுக்கு விளையாடிட்டு இருக்காப்ல. யாரு டீம்ல இல்ல, மெயின் பிளேயர் 7 பேர்ல இல்ல, கபடியில வெளியில சப்ஸ்டியூட்டா இருக்கிறாப்ல. புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் கூட இது முருக மாநாடு போடும்போது என்ன காவடி எடுத்தான்னாலும், அந்த பழனிசாமிக்கு என்ன காவடி எடுத்தாலும் எங்க பழனிசாமிக்கு பின்னாடி தான் நீ நிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னேன் நான். அது சும்மா போட்டு இல்லாத ஒரு எதிரியை தம்பி அடிக்கிறதுக்கு ஊரை திரட்டியவனா ஓடிடுவானா தம்பி. ஐயோ பிஜேபி வந்துடும். சரி, ரெண்டு கூட்டணி பாருங்க, எப்படியாவது திமுக ஆட்சியை வீழ்த்திடணும், வாங்க எல்லாரும் ஒன்னா நிப்போம். இவங்க எப்படியாவது பிஜேபி உள்ள வட்டப்படாது, வாங்க எல்லாரும் ஒன்னா நிப்போம். இப்ப நாங்க என்ன, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒழிச்சிடணும், நம்ம எல்லாரும் ஒன்னா நிப்போம். நம்ம நிக்கிறோம் பாருங்க, அதுதான் வருகிற பிரச்சனை. அப்படி ஒரு வார்த்தையே நான் பயன்படுத்த கிடையாது. சும்மா அவங்க தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலை, சாதிய படுகொலை, அது தொடர்ந்து காவல்துறையில லாக்அப் டெத்து, இது தொடர்ந்து வந்துட்டு இருந்தால காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த அதிகாரின்ற ஒரு வார்த்தையினால அந்த அதிகாரத்தை வந்து திணிக்கிறாங்களா, இல்ல காவல்துறை இந்த அதிகாரின்றது பழனி பாபா சொன்னது போல அரசு ஊழியன் என்று சொல்றது சிறந்ததா இருக்குமான்றது சொல்லணும். அதே இடத்துல அந்த அதிகாரின்ற வார்த்தையை வந்து எடுத்துணும், அந்த வார்த்தையை எடுத்துணும்னு தோணுது. ஊழியன் என்று சொல்லும் போது அந்த ஊழியம் செய்யும் அரசு அதிகாரியா இருக்கும்னு தோணுது. சரிதான், அண்ணன் சொல்றது சரிதான். அரசு ஊழியர் தான் அவரு, மக்கள் சேவகர் தானே, அது ஊழியர் தான். இதுல என்னென்ன தம்பி, குடிகள் மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி, குடிகள் அவ்வழி. நீங்க அதிகாரத்தை தலைமையில இருக்கிறவன் வந்து நேர்மையா இருந்தா இந்த மாதிரி படுகொலைகள் இப்படி எல்லாம் இப்படிதானே தம்பி. நீங்க தம்பி அஜித்தை வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டு, அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்னு அது விசாரிக்கப்படல, முடிவு பண்ணப்படல. அது குற்றப்பதிவும் செஞ்சு காவல் நிலையத்துக்கும் கூட்டி விசாரிக்கல. அப்படியே 5 காவலர்கள் வர்றாங்க, சீருடையற்ற காவலர்கள் வந்து ஒரு கட்டக்கம்பு மிளகாப்பொடி முன் தயாரிப்போடவே வந்துடுறாங்க, கூட்டிட்டு போய் அடிச்சு மரணம் வரைக்கும் அடிச்சு, உங்களுக்கு தெரியுது. அப்ப இந்த அளவுக்கு கடுமையா விசாரிக்க சொல்லி வேற ஒரு இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு, ஒரு அதிகாரிட்டு இருந்து. இவங்களா அதை செய்ய முடியாது. அந்த அதிகாரி யாருங்கிறதானே. இப்ப ஏவி விடப்பட்டவன் அடிச்சு அந்த கொலையில சம்பந்தப்பட்டவன் சிறையில் இருக்கான்னு வச்சுக்கிறோம். இங்க இருந்து அவனை விசாரின்னு சொன்ன அதிகாரின்னு அதே அதிகாரத்துல தானே இருக்கான். அப்ப அவன் மேல நடவடிக்கை எடுக்காத அதிகாரம் தானே தப்பானது. இப்ப இப்படியே பாருங்களேன், இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலூன் கருப்பு கொடையெல்லாம் காட்டினாங்க மோடிக்கு, கோபேக் மோடினாங்க. அதே ஆட்சிக்கு வந்தோன்னா வெல்கம் மோடினாங்க, வெள்ளை கொடை தானே பிடிச்சிட்டு நின்னாங்க. அது காவலர்கள்லாம் காவி சீருடை போட்டிருந்து, காவி மேலாடை போட்டிருந்து. நீங்க பாத்தீங்க திண்டுக்கலுக்கு காந்தி கிராமத்துக்கு வரும்போது வெள்ளை கொடை தான் பிடிச்சிருந்தாங்க, மலைக்கு கூட. அப்ப இந்த மாதிரி அதிகாரம் தான் அடிமை அதிகாரம், இந்த கோழைகளின் அதிகாரம்னு சொல்றது இதுதான். அது ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. அதனால நேர்மையால ஒரு ஆட்சியாளன் இருந்தா இதெல்லாம் நடக்குமா என்ன? எங்கேயோ ஒண்ணு நடந்தா விபத்து தம்பி, தொடர்ந்து நடந்தா அதுதான் அதிகாரம், ஆட்சியின் முறை போல மாறிடுது.